அந்த சைக்கிள் என்னடா பண்ணணும்? சின்ன வயசுல வாங்கினேன், ஓட்டம்ல. ஓ, வளர்ந்தனே ஓட்டம் இல்லையா? இப்போ ஓட்டுற மாதிரி ரெடி பண்ணிருக்கேன். இப்போ ஓட்டம் ரெடி பண்ணணும், அவ்வளோதானே? ரெடி பண்ணிடுவோம். இன்றைக்கான மாடிஃபிகேஷன் சீரீஸில் அந்த குட்டி சைக்கிள், அந்த குட்டி பையனுக்காண்டி குட்டியாக ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த சைக்கிளை துண்டாக கட் பண்ண போகிறாங்க. கட் பண்ணிவிட்டு எந்தெந்த பார்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது என்ன அது? ஓகே, இப்போ நம்ம சைக்கிள் எந்தெந்த பார்ட்டை கட் பண்ணி எடுத்துருக்கிறோம்னா, ஹேண்டில் பார் செட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறோம். அடுத்ததாக 2 வீலையுமே வந்து எடுத்துருக்கிறோம். அடுத்ததாக பேக் வீல் ஸ்டே வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறோம். அடுத்ததாக கிராங்க் சாப்பிட்ட கப்போட கட் பண்ணி எடுத்துருக்கிறோம். அடுத்ததாக கிராங்க் வீல் வித் பெடல் சாப்பிட்டு வந்து கழட்டி எடுத்துருக்கிறோம். ஃபைனலாக செயின் வந்து எடுத்துருக்கிறோம், பட் கண்டிஷன் தான் சரியில்லை. ஓகே, இப்போ இந்த பார்ட்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஏற்ற மாதிரி சைக்கிள் வந்து பில்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் 3x3 ஸ்கொயர் வேப்பு ஒரு 2.25 அடி நீளத்துக்கு வந்து எடுத்துருக்கிறேன். இதில் 20 சென்டிமீட்டரில் ஒரு மார்க்கும் 27 சென்டிமீட்டரில் ஒரு மார்க்கும் பண்ணிவிட்டு அதை ஒரு லைனாக ஒரு கோடு போட்டுக்கிட்டேன். இப்போ அப்படியே திருப்பிட்டு 2 மார்க்கையும் ஒரு கூம்பா இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்த மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம கட் பண்ண இடத்துக்கு நேரம் அமுக்கி பிடிச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் எண்டை மேலே தூக்கணும்னா 2 பார்ட்டு ஒன்றா சேரும். அப்படியே சேர்த்தாப்புல வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ நான் ஸ்கொயர் பைப்போட சென்டரில் ஒரு டேப்பை வச்சு ரவுண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணுறேன். இதே மாதிரி இந்த ஸ்கொயர் பைப்போட ஆப்போசிட் சைட்லேயும் அளவு மாறாமல் அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு 2 சைடும் ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிடுவோம். நம்ம மார்க் பண்ண ரவுண்டை சுற்றிலும் பொறுமையாக கட்டரை யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு அப்படியே சென்டரில் 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த கிராங்க் சாப்பிட்டு செட்டை நம்ம போட்ட ஹோல்ஸ்குள்ளே இப்படியே வச்சுட்டு வெல்ட் அடிக்க போகிறோம். வெல்ட் அடிக்கும் போது கிராங்க் சாப்பிட்டு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு வெல்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி கோனில் வெல்ட் அடிச்சிட்டோம்னா நம்ம கிராங்கை மாட்டிட்டு மேலே செயினை மாட்டும் போது செயின் கலட ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக ஹேண்டில் பார் செட்டை வந்து எடுத்துருக்கிறேன். இதில் இந்த ஹேண்டிலை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறேன். இப்போ இந்த செட்டை நம்ம ரெடி பண்ண ஃப்ரேமில் அப்படியே இந்த இடத்துல இருக்கிற மாதிரி வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ இந்த பேக் வீல் ஸ்டே நம்ம ரெடி பண்ண ஃப்ரேமில் இந்த இடத்துல நேராக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஆனால் இந்த ஸ்டே நான் உள்ளே விடும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உள்ளே வந்து போக மாட்டேங்குது. அதனால இந்த ஸ்கொயர் பேப்பரில் நான் மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி 2 சைடும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நான் அந்த ஸ்டே உள்ளே விடும்போது நல்லாவே உள்ளே போகுது. இப்படியே வச்சுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வெல்ட் அடிச்சிடுவோம். அவ்வளோதாங்க, இப்போ நமக்கு சைக்கிளுக்கான ஃப்ரேம் வந்து ரெடி. இனி இந்த 2 வீலையும் ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பேக் வீலோட பாக்ஸ்லாம் பயங்கர டேமேஜாக இருக்குது. அதனால கடையில் கொடுத்து கோட்டை வந்து பார்த்துக்கிட்டேன். அப்படியே ப்ரீ வீலும் டேமேஜாக இருந்துச்சு, ப்ரீ வீலுமே மாற்றிட்டோம். இப்போ இந்த 2 வீலுக்கு நம்ம ப்ரோ டிஸ்க் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கான வீலோட ஆக்சில் போர்ட்லேருந்து இந்த இடம் வரைக்கும் அளக்கிறேன். ஒரு 13 சென்டிமீட்டர் வந்து வருது. அதே அளவு ஸ்கொயர் பேப்பரில் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு நேரம் 2 ஆணி வந்து வெல்ட் அடிச்சிருக்கிறேன். இப்போ இதில் ஒரு ஆணியை ப்ளே அவுட்டில் அடிச்சுட்டு ஒரு ஆணியை பிடிச்சி சுற்றினோம்னா நமக்கு ப்ராப்பரான ரவுண்டு வந்து கிடைக்கும். சரியா தெரியல, நான் அதுக்கு மேலே கெச்சை வச்சு மார்க் பண்ணுறேன். அப்போ கரெக்டாக தெரியும் பாருங்கள். இப்போ நம்ம அந்த மார்க் பண்ண இடத்த மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நான் கட் பண்ண மாதிரி டோட்டலாக 4 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ப்ளேவுட்டை வீலில் நம்ம இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம அந்த ப்ளேவுட்டில் சென்டரில் வந்து ஒரு ஹோல் போடுற மாதிரி இருக்கும். அதுக்காக 44 mm ஒரு பிட்டு வந்து எடுத்துருக்கிறேன். இந்த பிட்டு இந்த வீலில் உள்ள வீல் கப்பில் வந்து கரெக்டாக வந்து சேருது. அதனால் இந்த பிட்டை யூஸ் பண்ணி அந்த ப்ளேவுட்லாம் ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிடுவோம். 3 ப்ளேவுட்டில் மட்டும் இந்த பிட்டை யூஸ் பண்ணி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிடுவோம். ஒரு ப்ளேவுட்டில் மட்டும் நம்ம வேறு சைஸில் ஹோல்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஒரு ப்ளேவுட்டில் மட்டும் இந்த ப்ரிவீல் உள்ளே போகிற அளவு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிடுவோம். இப்போ 4 ப்ளேவுட்டையும் ஒன்றா வச்சுட்டு ஒரு 4 இடத்துல ட்ரில் பண்ணி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிடுவோம். இப்போ 2 ப்ளேவுட் எடுத்து வீலோட 2 சைடு மாட்டிட்டு நம்ம 4 இடத்துல ட்ரில் பண்ணி ஹோல்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போல்ட் நட்டை போட்டு டைட் பண்ண போகிறோம். இப்போ நான் அந்த நட்டை ஃபுல்லாக டைட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ப்ளேவுட் பாக்ஸில் இடிச்சிக்கிட்டு பயங்கரமாக தூக்கி நிற்கிது. அதனால் 4 நட்டு போல்ட்டை மாட்டிட்டு ஈவனாக டைட் பண்ணுவோம். அப்போ தான் ப்ளேவுட் கொஞ்சமாச்சும் உள்ளே அமுங்கும். ஓகே, இப்போ நம்ம 2 வீலையுமே ப்ரோ டிஸ்க்கை வந்து மாட்டிட்டோம். இந்த வீலை அப்படியே ஃப்ரேமில் வந்து மாட்டிக்கிடுவோம். அடுத்ததாக ஸ்டாண்டு ஒன்று எடுத்துருக்கிறேன். அது கூடவே ஒரு போல்டு ஒன்று எடுத்துருக்கிறேன். இந்த போல்ட்டில் ஸ்டாண்டில் உள்ள கிளாம்பில் மாட்டிட்டு அந்த போல்ட்டை அப்படியே ஃப்ரேம் கூட சேர்த்தாப்புல வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ இதுக்கு மேலே நட்டை போட்டு டைட் பண்ணிடுவோம். இந்த எக்ஸ்ட்ரா நீட்டிட்டு இருக்க பார்த்தீங்களா போல்ட், இதெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ இந்த சைக்கிள்லேருந்து கழட்டி எடுத்த கிராங்க் அண்ட் பெடலை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ள கிராங்க் அண்ட் பெடலை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பெடல் சாப்பிட்ட லெஃப்ட் சைடில் வந்து மாட்டிக்கிடுவோம். அடுத்ததாக இந்த கிராங்க் வீலை ரைட் சைடில் வந்து மாட்டிக்கிடுவோம். அப்படியே செயினையை மாட்டி விட்டுருவோம். ஓகே, இப்போ நம்ம ஹேண்டில் பாரு கொஞ்சம் ஹைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வைக்க போகிறோம். அதுக்காக வந்து 3/4 இன்ச் இரும்பு பைப்பு ஒரு 2 அடி நீளத்தில் வந்து எடுத்துருக்கிறேன். இது இந்த இடத்துல இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண ஆக்கில் அப்படியே வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அடுத்த இந்த சைக்கிள்லேருந்து கட் பண்ணி எடுத்த ஹேண்டில் இந்த இடத்துல வச்சு வெல்ட் அடிச்சிடுவோம்.
இப்போ நம்ம வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து வைக்கல. ஆக்சுவலாக சீட்டு வைக்காமல் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளான். இப்போ சீட்டு வைக்காமல் ஓட்டி பார்ப்போம் ஃபஸ்ட்டு, ஓட்டுறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத. வேற லெவலுங்க. பட் சீட்டு வைக்காமல் நம்ம பேலன்ஸ் பண்ணி ஓட்டிடுறோம். மற்றாலும் எப்படி ஓட்டுவாங்க அப்படிங்கிறது தெரியலை. அதனால் சின்ன குறை தானே, சீட்டையும் வச்சு விட்ருவோம். இப்போ சீட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி இரும்பு பைப்பு ஒரு 2 அடி நீளத்தில் இந்த இடத்துல வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அப்படி இந்த சைக்கிள்லேருந்து கழட்டி எடுத்த சீட்டு இந்த இரும்பு பைப்புக்குள்ளே வந்து மாட்டிடுவோம். அடுத்ததாக பிரேக் கிட்டு செட்டாக வாங்கியிருக்கிறோம். இதை அப்படியே டக்கு டக்குன்னு அசம்பிள் பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த சைக்கிளை திரும்ப ஒரு பார்ட்டும் தனித்தனியாக கலட்டி பெயிண்டிங் ஒர்க் வந்து பார்க்க போகிறோம். அப்படியே 2 வீல்லையும் 2 சைடு ஸ்பீடு ஸ்டிக்கர் வந்து போட்டுக்கிட்டோம். இந்த இடத்துக்கு நேராக 2 சைடும் ஜாக்வா ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கிறோம். அப்படியே இந்த இடத்துக்கு நேராக நம்ம நேம் வந்து ஒட்டியிருக்கிறோம். ஓகே, இப்போ சைக்கிளுக்கு ஹாரன் வந்து வாங்கியிருக்கிறோம். இது ரீசார்ஜபிள் ஹாரன் தான். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரனுக்கான சார்ஜிங் பின் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரன் வந்து இருக்குது. ஹாரனுக்கான சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. அப்பா நல்ல சவுண்டாக தான் இருக்குது. அதே போல் ஹாரனில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 3 மோடு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு மோடு, இது செகண்ட் மோடு அண்ட் இது தேர்ட் மோடு. காரனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதை அப்படியே சைக்கிள் இந்த இடத்துக்கு நேராக வச்சுட்டு அப்படியே பெல்ட்டை லாக் பண்ணி விட்ருவோம். அவ்வளோதாங்க, ஹாரன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதே போல் சுவிட்சை இந்த இடத்துக்கு நேரம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் மாடிஃபிகேஷன் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஏதோ ஓரளவு லுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதில் இந்த கிராங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் பைப்புக்குள்ளே கொடுத்தனால இந்த இடம் ஓரளவு யூனிக்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மறந்தாமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. இப்போ நம்ம அந்த சைக்கிள் டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அந்த சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணதுக்கு முன்னாடி அந்த பையனாலே ஓட்ட முடியலை. இப்போ நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஓட்ட போகிறோம். வாவ், ரெமோ அப்படி தாங்க இருக்குது. மிதிக்கிறதுக்கெலாம் ஈஸியாக தாங்க இருக்குது. ஆனால் நம்ம எவ்வளோ தான் மிதித்தாலும் வண்டி ஸ்லோவாக தான் போகுது. ஏன்னா வீலோட சைஸ் வந்து சின்னம். எவ்வளோ தான் சுற்றினாலும் அது கொஞ்சம் தூரத்தில் தான் கடக்க முடியும். ஹேண்டிலிங்கு நல்லா இருக்குது. ஓகே, இப்போ சைக்கிள் ஓட்டுறது லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. நம்ம வண்டியில் ஹாரன் இருக்குல்ல, சுத்தமாக மறந்தாச்சு. ஏதோ வண்டு கத்துற மாதிரி இருக்குங்க. நல்லா சவுண்டாக தான் இருக்காண்ணா. வண்டியை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா வெயிட்டும் கம்மி, நம்ம பிடிக்கிறதுக்கும் இங்கே பாருங்க சும்மா அசால்ட்டாக இருக்குது. நம்ம ஒர்க்கை முடிச்சு ஈவினிங் டேத்தில் ஓட்டுறது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறது ஓட்டி தெரியலாம். எனக்கு நல்லா இருக்குது. நான் ஈவினிங் ஓட்டலாம். ஏதாவது பக்கத்தில் கடைக்கில் போகணுன்னு யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் ஆளை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஸ்பீடாக பெய்த்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஸ்பீடாக மிதிக்கிறவன சைக்கிள் என்னமோ ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த குட்டி சைக்கிளை இப்போ நம்ம ஓட்டுற அளவுக்கு ரெடி பண்ணிட்டோங்க. நம்ம வெயிட்டே அசால்ட்டாக தாங்குது, வீல் எல்லாமே. ஏன்னா வீலெலாம் கோட்டம் பார்த்து அந்த போக்ஸ் எல்லாம் ஓரளவு மாற்றிருக்கிறோம் பேக் வீலில். அதெல்லாம் வளையுது. இந்த ட்ரிக்கை இப்போ தாங்க பார்த்தேன். வளைக்கிறது நல்லா இருக்குங்க. ஓ, அருமையாக வளையுது. நம்ம இந்த சைக்கிள்லேருந்து சீட்லேருந்து இறங்கி நின்று ஓட்டினோம்னா ஜிம்மில் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபிட்னஸ் சைக்கிள், அதே மெத்தடில் தான் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியுது. என்னப்பா சைக்கிள் நல்லா பார்த்துக்க. அப்போ அது சொட்டை இது நொட்டைன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் வாங்கினதுக்கு முன்னாடி அது சொட்டை இது நொட்டைன்னு சொன்னேன்னு வச்சுக்க. ஓகேங்க, இப்போ சைக்கிளை ரெண்டே ஒப்படைக்க போகிறோம். என்ன பார்க்க நல்லா இருக்காடா? நீ கொடுத்த சைக்கிளுக்கும் இப்போ சைக்கிள் வித்தியாசம் தெரியுது என்ன?
என்ன தெரியுது? சூப்பராக மாற்றி கொடுத்துக்கேன்னு தெரியுது. என்ன தெரியுதுன்னு கேட்குறேன். கலரா? ஆமாங்க, ஊதா கலர் கொடுத்தா இப்போ ஆரஞ்சு கலர் மாற்றிட்டோம். சரி ஓகே, எடுத்து ஓட்டி பாருங்க, நல்லா இருக்கானு. ஓட்டி பார்த்துட்டு எப்படிங்க சொல்கிறியா? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இப்போ நல்லா இருக்குது, வேற லெவலாக இருக்கு. சூப்பராக இருக்கு. அவனோட காலை பார்த்தீங்கன்னு தெரியும், நல்லாவே அவன் கால் எட்டுது. இப்போ ஆள் கொஞ்சம் ஹைட்டானனால அந்த சைக்கிளை கம்ஃபர்டபுளாக அவனால் ஓட்டவே முடியலை. ஏன்னா கால் அங்கிட்டு இங்கிட்டு இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போ நம்ம ரெடி பண்ண சைக்கிளை அவன் பயங்கரமாக ஓட்டுறான். அந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கு இந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. எடுத்துட்டு போறேன். ஒன்று பார்த்தாங்க இப்போ என்ன சைக்கிள் டிஃப்ரெண்டாக இருக்கு அப்படின்னு. ஸ்பீடு அல்ல. அம்மா மிதிக்கிறதுக்கு தான் ஸ்பீடு போகிற மாதிரி தெரியும். பட் அவன் ஓட்டாமல் கரெக்டாக கற்றுங்க. ஏன்டா கரெக்டாக இருக்கு தானே? கரெக்டாக இருக்கு. ஓகே ஸ்குவாட், இந்த சைக்கிள் மாடிஃபிகேஷன் பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள் ஒப்பீனியன் மறந்துனா கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதே சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ஸோ லைக் கொடுத்துருவாங்களா? லைக் கொடுத்து நம்புறோம். ஸோ ஓகே, ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ நம்ம நடந்து தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சைக்கிள் ஒரு ஆள் தான் உட்கார முடியும். சைக்கிள் அவனே எடுத்துக்கு போயிடுவான். சைக்கிளும் பார்ப்போம்.